ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகழ் யூடியூப் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கியை வச்சுட்டு பொரியல் ஒன்று பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் முள்ளங்கி பிடிக்காதா, யாரும் சாப்பிட மாட்டாங்களா? ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி பிடிக்காதுன்றவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இது முள்ளங்கி தானா அப்படின்னு கேட்டுட்டும் சாப்பிடுவாங்க. இதில் முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கீங்களா? அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முள்ளங்கியை இந்த அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முள்ளங்கி ரொம்ப பொடியாக நம்ம கட் பண்ணணும். முள்ளங்கி இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது. இதை நான் இந்த ஸ்லைஸில் எப்படி கட் பண்ணேன்னா, இந்த காய் சீவும் இல்லைங்களா, இந்த இடத்துல வச்சுட்டு நான் சீவி எடுத்துக்கிட்டேன். இதை எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடியாக உங்களால் முடிஞ்ச இன்னும் கூட பண்ணலாம். பட் இது ஓகே தான். இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் எப்படி கட் பண்ணேன்னா, ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுக்காக பிடிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். எல்லாமே ஒன்றா கட் பண்ணும்போது சீக்கிரமாக டைம் உங்களுக்கு முடிஞ்சிடும். ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கி எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க. இது நல்லா வதங்கி ஒரு சுருளாகும். அந்த ஸ்டேஜில் நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். தேவையான பொருளை பார்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பூண்டு பல்லை நல்லா தட்டி வச்சுக்கிட்டேன். 2 பச்சை மிளகாவை இந்த வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏன் எப்பவுமே பச்சை மிளகாவை இந்த வாக்கில் கட் பண்ணுறேன்னா, இது எண்ணெயிலே வதங்கும் போது காரம் அதிகமாக தெரியாது. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்கள் வாயில் கடிப்படிதுன்னா காரம் டக்குன்னு ஏறாது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒன்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லிக்கு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட மெயினான இன்க்ரீடியன்ட் சேர்க்கறது முட்டை. 2 முட்டை. இதுக்கு நான் ஒரு 3 முள்ளங்கி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இந்த முட்டையை மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா முட்டை பொடி மாஸ் மாதிரியே இருக்கும். அதில் நீங்கள் முள்ளங்கி ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா காஞ்சதும் கடுகும் சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்காமல் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இதுனா சாதத்தோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். நம்ம எதனா ஒரு குழம்பு வச்சுட்டு இதை தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ எடுத்து வச்சுருக்கத எல்லா இன்க்ரீடியன்ட்டையும் சேர்த்துக்கலாம். வதங்கினோம் லைட்டாக இந்த அளவுக்கு வதங்கினோடனே சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் போதும். இதில் நம்ம வதக்கி வச்ச முள்ளங்கி சேர்த்துக்கலாம். நம்ம 3 காய் போட்டோம், நிறைய வந்துச்சு பாருங்கள். வதக்கணுன்னே இவ்வளோ தான் வந்திருக்கு. இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சு விட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த எண்ணெயோட இந்த ஆனியனோட இந்த ஸ்பைசியோட நல்லா இந்த முள்ளங்கி பிளெண்ட் ஆகிடும். பிளெண்ட் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு சும்மா முட்டைக்கு ஏற்ற சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுணும்.
பாருங்க, முட்டை பொடி மாஸ் ரெடி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முள்ளங்கி இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கூட குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. இது என்னோடய பாப்பா நல்லா சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். தேங்க்யூ ஃபார்